கோவையில் நடைபெற்று வந்த 32வது தேசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் நிறைவு விழா தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். இது குறித்து நம்முடைய விவரிக்க கோவை செய்தியாளர் நேசராஜ் இருக்காரு. 32வது தேசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை யார் வென்றிருக்கா, இது குறித்த தகவல்களை சொல்லுங்க நேசராஜ். கோவையில் கடந்த 10ஆம் தேதி 32வது தேசிய தடகள ஜூனியர் போட்டியில் கிட்டத்தட்ட இந்தியாவிலிருந்து 3000க்கும் மேற்பட்டவர் இந்த தடகள போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. தற்போது ஒட்டு மொத்தமாக கேரள அணி வெற்றி பெற்றிருக்கிறது. தற்பொழுது கேரள அணி அந்த கோப்பையோடு நின்றுட்டு இருக்கிறாங்க. தற்போது இங்கே பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க அனைத்து வீராங்கனைகளும் தற்போது அந்த கோப்பையோட வெற்றிகளை இது பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் இவங்க கோல்டு 18, சில்வர் 14, பிரான்ஸ் 18 வாங்கியிருக்காங்க. எல்லா வீராங்கனைகளும் சிரிப்பில் அந்த கோப்பையை பிடித்துட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கிறது தமிழ்நாடு ரன்னர் கோப்பு. இதில் கோல்டு கிட்டத்தட்ட கோல்டில் இவங்க 21 கோல்டு வாங்கியிருக்காங்க. தற்போது புள்ளிகள் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதன் பின்னரே இவங்க எவ்வளவு கோல்டு, எவ்வளோ சில்வர், எவ்வளோ பிரான்ஸ்னு தெரிய வரும். தற்போது இங்குள்ள வீராங்கனைகள், தமிழ்நாடு வீராங்கனைகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த இடத்துல 14, 16, 18, 20 வயதுக்குட்பட்ட வீராங்கனைகள் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. இதில் சொல்லிக்கணும்னா ஒலிசியா என்கின்ற ஒரு பெண் 2 தங்கம் பெற்றிருந்தாங்க. தற்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் நிஷா பானு இருக்காங்க. இவங்க கோல்டு வாங்கியிருக்காங்க. இவங்ககிட்ட கேட்கலாம், எப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டில் கோல்டு வின் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ் ரன்னர்ஸ் வாங்கியிருக்கோம். ஓவரால் ரன்னர்ஸும் கேர்ள்ஸ் வின்னர்ஸ் வாங்கியிருக்கோம். ரொம்ப ஹாப்பி. தற்போது அவங்க ரன்னர் கோப்பையை வாங்கியிருக்காங்க. அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. தற்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளோசிங் செரிமனி தேவாரம் உள்ளிட்ட முக்கிய விளையாட்டு வீரர்கள் அந்த இதில் பங்கேற்றிருக்காங்க.